அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் திருமாவளவன் அமைச்சர் பதவி காலி, சிறையில் அடைப்பு, இது மாதிரி தான் செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ இன்று பார்த்தீங்கன்னா மக்களவை கூட்டம் நடைபெற்றது இல்லையா? ஸோ இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா பேசிய திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சாதகமாக பேசிய திருமாவளவன் அவருடைய ஒட்டுமொத்த கதையும் தான் இப்போ பார்த்தீங்கன்னா முடிகிற அளவுக்கு பேசியிருக்காரு. ஸோ இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மோடியுடைய அரசு பற்றி பேசிய திருமாவளவன் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராய விவகாரத்தில் மோடி அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் திருமாவளவன் அவர்கள் பேசிய சம்பவத்தில் தான் இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான பேச்சு வெடித்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா மக்களவை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் திமுக கைக்குள்ளிலேருந்து தான் பேசியிருக்கு நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு தக்க பதிலடி கொடுத்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் கள்ளச்சாராய விவகாரத்தில் நீங்கள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணியில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராய விவகாரத்தில் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு 68 பேரை பார்த்தீங்கன்னா சாகடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் எழுப்பியிருந்த நிலையில் தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கடுமையாக விமர்சனங்களை செய்து இப்போ திருமாவளவன் அவருடைய அமைச்சர் பதவி திடீர்னு பார்த்தீங்கன்னா பதிவு பறிக்கப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டதாக ஒரு பரபரப்பான செய்தி வெளியாகி வருகின்ற நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இதில் திமுகவுடைய கூட்டணியிலிருந்து விலகிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமாவளவனுக்கும் திமுகவுக்கும் இடையே நிறைய வாதங்கள் இருக்கு இல்லையா? திருமாவளவன் அவர்களுக்கு பொருளாதார அடிப்படையில் பாதி பங்கு வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வருகின்ற நிலையில் இப்போ அமைச்சர் திருமாவளவனுடைய பதவி பறிக்கப்பட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா மோடி அரசு தரைக்குறைவாக பேசிய திருமாவளவனுக்கு தான் இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்கு. இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு வருகின்ற நிலையில் இந்த பிரச்சனை இப்போ திருமாவளவனுடைய ஒட்டுமொத்த கதையை முடியக்கூடிய அளவுக்கு தான் இப்போ சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேலிடத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மோடி அரசே தரைக்குறைவாக பேசிய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய திருமாவளவன் அவர்களுக்கு தான் இப்போ இறுதி தீர்ப்பாக பார்த்தீங்கன்னா அவர் சிறையில் அடைக்கப்பட்டதாக செய்தி வெளியாக இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.